அப்போ ஹீரோயினாக நடிக்கிறவங்களை எல்லாம் பார்த்து அவங்க எப்படி கண் எழுதுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி சிரிக்கிறாங்க. சில டைமில் அப்போல்லாம் ஒரு இது இருந்தது, இப்படி டக்குன்னு திரும்பி சிரிப்பாங்க. அதுதான் போஸ்ன்னு சொன்னால் இங்கே இருந்துட்டு டக்குன்னு திரும்புவாங்க, ஒரு சிரிப்பாங்க. நான் அதை அடிக்கடி நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படி இருந்து டக்குன்னு திரும்புவேன், சிரிச்சுப்பேன். இதெல்லாம் இது ஹீரோயின் சிரிப்பான், நமக்குள்ள நம்ம அது ஹீரோயின் சிரிப்பான். எப்படி என் வீட்டில் வந்து முதிரை குத்திட்டாங்க, நான் வந்து ஹீரோயினே தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. படிக்கிறேனோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் டு பி ஹீரோயின் இவ்வளோ படங்கள் பண்ணியாச்சுன்னு அம்மாவும் சொல்லுவாங்க. ஒன்று ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஸ்கூலோ அதெல்லாம் ஒன்றும் டீச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து இதுக்கப்புறம் நடிப்பு தான் வரணும், இதுக்கு மேலே எந்த ஆசைகளையும் மனசில் வச்சுக்காதேன்னு. சரி, பேசிக்காக தமிழ் பேச வரணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்கூலுக்கு போனேன். ஒரு 10th மேக்ஸிமம் 10th 12th வரைக்கும் முடித்தேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட காலேஜ் போகலாம், ஸ்டெல்லா மேரிஸ் போகலாம், லிட்ரேச்சர் பண்ணலான்னா அதெல்லாம் முடியவே முடியாதுமா, நீ மறுபடியும் ஆக்டிங் போயிடு. ஏன்னா சொன்னாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் எல்லாருக்கும் தேவை தான். ஒரு உத்தியோகத்துக்கு போய் நீ சம்பாதிக்கிறத விட ஹீரோயினாக இருந்தால் நீ பல மடங்கு சம்பாதிக்கலாம், ஃபேமஸ் ஆகலாம், உன்னால் ஒரு 10 பேர் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் ஓகே. அப்போது பாக்யராஜ் சாரோடது இல்லை, நான் சொல்கிறது பாரதி ராஜா சாரோட கிழக்கே போகும் ரயிலுக்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு போயிருக்கேன். அப்படியா? ஆமாம். போனால் நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க, ஒன்றுமே இல்லை போ அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிழல்களுக்கு கூட போயிருக்கேன், நிழல்கள் கூட நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பல ப்ரொடக்ஷனுக்கு புது ஹீரோயின்னாலே ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவாங்க. அவங்க இல்லாத குறையெல்லாம் சொல்லிவிட்டு என்னை திருப்பியும் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கிறது, நான் எங்கே போனாலும் ஏதோ ஹைட் இல்லைன்றாங்க, குண்டு இல்லைங்கிறாங்க, மெச்சூரிட்டி இல்லைங்கிறாங்க, என்ன தான் பண்ணுறது, இதே தான் ரொட்டீன் ஆகி போச்சேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் கே விஸ்வநாத் சார் ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க, தெலுங்கு சுபோதயம். அதுக்காக அதில் வந்து நான் ஃபஸ்ட் ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்துகிட்டு, ரொம்ப சின்ன பொண்ணையாக இருக்கம்மா, அப்புறம் பார்க்கலாம் அதுலேயும் சரிங்க சார், ஏன் சார் நான் கண்ணாடி எல்லாம் வச்சு வேணா எடுங்க சார், நான் பெரிய பொண்ணு மாதிரி 14 years தான் ஆகுது எனக்கு. சரி, அப்போ என் தொல்லை தாங்காமல் கண்ணாடி அந்த ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஸ்டாண்ட் பை, யாருமே கிடைக்கலன்னா இந்த ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க என் நேரமும் நல்ல நேரம்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு ஷூட்டிங்குன்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் ஹீரோயினாக ஃபிக்ஸ் ஆச்சு. நாளைக்கு கிளம்பணும், இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நீ தான் இந்த சுபோதயம் ஹீரோயின், ஆனால் கண்ணாடி கிண்ணாடியெல்லாம் வைக்க வேண்டாம், நீ நார்மலாக இருந்தால் போதும், ஆனால் அடிக்கடி புடவை கட்டி பழகிக்குவேன்னா, புடவை கட்டினா தொப்புன்னு விழுந்துருவேன், நான் எனக்கு நடக்க தெரியாது. அதனால் வந்து சரி சார், ரொம்ப ஹீரோயினாக ஃபீல் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்லி ஹைதராபாடில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் பாவம் கே விஸ்வநாத் சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஈவன் குடத்தை வச்சு நடக்கிறது கூட அவர் நடந்து காட்டினா தான் நான் நடப்பேன். அவர் என்ன பண்ணால் அதை அவர் என்ன பண்ணுறாரோ கண்ணாடியில் பார்த்து அதே தான் பண்ணுவேனே ஒழிய எனக்குன்னு ஒரு சுய புத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரிலாம் அப்போது காதல் பண்ண சொன்ன காதல் வரலை. அதுவும் சந்திரமோகன் சார் கூட எல்லாம் நான் வந்து அங்கிள்னு கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அண்ணாலாம் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு அவரை பார்த்தா காதலே வரமாட்டேங்குது, ஒன்று பயப்படுவேன் அவரை பார்த்தா. ஏன்னா அவர் இல்லைனாலும் சின்ன வயசில் இங்கே பட்டு நடிப்பார் காதில். அதனால அவரை பார்த்தாலே எனக்கு என்னவோ கிட்ட போனால் அடிச்சிடுவார் மாதிரியே இருந்தது. ஆனால் டைரக்டர் சார் ரொம்ப காமாக, ரொம்ப சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எப்படியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி நல்லா போக ஆரம்பித்தது. சரி, அப்புறம் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோதான், நமக்கு வந்து தெலுங்கு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே தெலுங்கு படங்கள் வரணும். ஐயோ, அந்த நினைப்போம். இந்த எடிட்டிங்கில் வந்து இவர் ராஜ்குமார் சார் ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்கன்னு எடிட்டிங்கில் என்னோடய கிளிப் பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கே, சின்ன பொண்ணாக இருக்கே, இந்த பொண்ணையும் ஹீரோயினாக போடக்கூடாதுன்னு அவங்க கூப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஹாவின் ஹெடேன்னு சொல்லி இவர் கன்னடா ராஜ்குமார் சார் படம் பண்ணேன். அது கூட ரொம்ப ஜாலியான படம் தான், ரொம்ப கஷ்டப்படுற கேரக்டர் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹார்ஸ் ரைடிங்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான எனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் அது பண்ணி முடிக்க அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்து கே பாக்யராஜ் சார் வந்து ஹீரோயின் தேடிட்டுருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக தமிழ் படமாக இருந்தால் இந்த மாதிரி நில்லு, லெஃப்ட் ரெடி, நான் இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இப்படி திரும்பி சிரி,
இதெல்லாம் யூஸ்வலாக பழகிடுச்சு, இதெல்லாம் தான் நான் பண்ணணும்னு நினச்சி தான் பாக்யராஜ் சாரை பார்க்க போனேன். அங்கே பார்த்த உடனே நான் உண்மைன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்கேன். அவர் என்னென்னவோ கேட்குறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் மனசில் தீர்மானம், கண்டிப்பாக இந்த சான்ஸ் உனக்கு இல்லை, உனக்கு இந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அது முடிவோடு இருந்தேன். சும்மா கூப்பிட்டு அனுப்புவாங்க, டைலாக் பேச சொல்லுவாங்க, அப்புறம் போடின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லி எல்லாம் பார்த்து, நீ ஏன் மூட் ஆஃபாக இருக்க? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். உனக்கு சிரிக்க தெரியாதா? ஓ, நல்லா சிரிப்பேன் சார். அப்புறம் அவர் அங்கேயே ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தார். இந்த ஃபஸ்ட் காப்பி ஆறி போகுது எடுத்துக்கோங்க, அந்த சீன் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. அது ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறப்போ அவர் சொன்னது நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ஓகே இந்த பொண்ணையை வச்சே நம்ம இந்த படத்துக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொள்ளாச்சி போனோம். அங்கே போய் கூட எனக்கு டென்ஷன் தான். ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட டைரக்டர் சொல்கிறாரு, நாளைக்கு ரஷஸ் எல்லாம் வருது, வந்து நல்லா இருந்தால் நீ கண்டினியூ ஆவ, இல்லைன்னா இப்படியே உன்னை வண்டி ஏறி அமுச்சிடுவேன். பரவாயில்ல சார், வண்டி ஏற்றி அமுச்சிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் காலேஜுக்கு போகிறேன், அவ்வளோதானே, ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ரஷஸ் பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி தொடர்ந்து துள்ளன்னு போச்சு எனக்கு. நீங்கள் முதல்ல நான் நடித்த போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்ம நல்லா நடிச்சிருக்கோம்னு தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு ஃபங்க் ஆகலை, எனக்கு எந்த பயமும் இல்லை. அப்போவே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நான் சும்மா கேட்பேன், சார் லெஃப்ட் லுக்கா சார், ரைட் லுக்கா சார், அதுக்கே என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. மேடம் லுக்கு கேட்குறாங்க, லெஃப்டா ரைட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓட்டுவாங்க என்ன. தூரன்னு போச்சு படத்தை நடிக்கும்போது உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னு எதை சொல்லுவீங்க பாக்யராஜோட நடிச்சதில்? மறக்க முடியாத அனுபவம்னா நிறைய அடி வாங்கியிருக்கேன். அழ சொன்னால் அழமாட்டேன், எதுக்கு அழணும் போயிட்டுன்னு. அவர் எவ்வளோ சீரியஸாக சொன்னாலே எனக்கு அந்த அழுகை மட்டும் வராது. பார்த்தாரு, பிரேக் டைம் ஆயிட்டுருக்கு, அழமாட்டேன்றேன், பலார்னு ஒன்று விட்டாருங்க, பயங்கரமாக விட்டார். விட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டு அந்த டைலாகெல்லாம் பேசுனதுக்கப்புறம் அவர் வந்து அப்புறம் 2 நாள் நான் அவரோட பேசலை, அடிச்சிட்டாராம்மா. அதனால நான் உங்கள் கூட இனிமேல் பேச மாட்டேன் சார், நான் சென்னை போகிறேன். அடிக்கடி சொல்லுவேன், நான் சென்னை போகிறேன் சார், நான் இனி ஒர்க் பண்ண மாட்டேன் சார். இதே தான் அடிக்கடி. யாராவது சின்ன கோபம் வந்துட்டால் கூட உடனே சென்னை போயிடணும், எனக்கு அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் சம்பவ் அவர் சொன்னதை செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த நான் கெட்டு போகலைன்னு சொல்லிட்டு இந்த கொடிக்கட்டு மேலே நிற்க வச்சு ஒரு டயலாக் இருக்குது. அது ஆக்சுவலாக டம்மி மேலே தான் நிற்க வைப்பாங்க. என்னை வந்து நிஜமான அந்த நெருப்பு மேலேயே நிற்க வச்சுட்டாரு. நிற்க வச்சுட்டு எனக்கு கால் வேகுதுன்னு சொல்லவும் முடியல, கண்ணெல்லாம் செவந்து போச்சு, சுட்டுட்ருக்கு, டைலாகும் பேசணும். அப்படியே பேசிட்டேன். பேசுனதுக்கப்புறம் காலெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு. அப்புறம் அவரே வந்து தேங்காய் எண்ணெய்லாம் கொடுத்து இது பண்ணி, சார் நான் நடிக்க சொன்னதான் நடிச்சிருப்பேன் சார், ஏன்னு அந்த ஃபயர் மேலெல்லாம் நிற்க வச்சேன், காலெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இல்லைம்மா, அப்போ தான் நடிப்பு வந்து உண்மையாக வரும். பற்றியும் உன் கண்ணெல்லாம் செவந்து போச்சு, இதெல்லாம் வரும்ல, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு நிறைய பேர் கிடைக்கும்னு சொல்லுவார். தூரம் நின்று போச்சு படத்தில் நீங்கள் நடித்த போது பாக்யராஜோட உங்களை இணைச்சி பல கிசுகிசுக்கள் வந்தது இல்லையா? எங்கள் கூட வரத்துக்கு நான் ஜாஸ்தி அவரோட பேசவே மாட்டேன். எனக்கு அவரை கண்டால் கொஞ்சம் பயமாக இருக்கும், பிடிக்கவும் பிடிக்காது. அப்போது அந்த படத்தில் எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப திட்டுவார், ரொம்ப டைலாக் பேச சொல்லுவார். அதனால் வேற யாரையோ திட்டுற மாதிரி எல்லாம் என்னை திட்டிகிட்டு இருப்பார். எனக்கு அதனால் அவரை பிடிக்கவே இல்லை. கிசு ஏன் வந்ததுன்னு தெரியல. அந்த காலத்தில் அந்த மாதிரி கத்திரிக்காய் காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நத்திங். அந்த காலத்தில் அது மாதிரி கிசு உங்களை பற்றி நிறைய வந்திருக்கா? நிறைய வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. கார்த்திக் சாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன்னா ஹி வாஸ் லைக் மை பிரதர். ஒரு எல்டர் பிரதர் எப்படியும் எனக்கு கார்த்திக் அப்படி தான். அதனால் கார்த்திக் ஓட தான் ரொம்ப நிறைய படங்களும் பண்ணதால் கார்த்திக்கே எங்கிட்ட ஒரு வாட்டி ட்ராவலிங்கில் சொல்லியிருக்காப்பில்ல, இன்னும் அடுத்த படங்கள் ஏதாவது வந்ததுன்னா நான் முதல்ல சுலக்ஷனாக வேண்டான்னு சொல்ல போகிறேன். ஏன் அப்படி சொல்ல போகிறேன்னா, நீ வேஸ்ட்டு, உங்கள்கிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நீ சும்மா எனக்கு பாய் ஃப்ரெண்டு மாதிரி வரணும்னா நீ வரலாம், என் பக்கத்தில் உட்காந்து உன்னை பார்த்தா எனக்கு என்னை பார்க்குற ஃபீலிங் தான் வருது. அதனால் உன்னை பார்த்தா ஒரு கெமிஸ்ட்ரி வரமாட்டேங்குது, ஒன்றுமே வரமாட்டேங்குது, நீ உன்னை பாய் மாதிரி ட்ரீட் பண்ணுற உன்னை. ஸோ அடுத்த படத்துலேருந்து நீ இல்லை, என்னோட நீ நடிக்க மாட்ட, வேற யாராவது தான் நடிப்பாங்க. சொன்ன, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த படம் வரைக்கும் நடிக்கிறோம்ல,
போட்டோம் பரவாயில்லன்னு அப்படியே இருக்கும். இதே மாதிரி கிழக்கு வாசல் டைமில் ரேவதியும் அவங்களும் உட்காந்துருந்தாங்க. நான் சடனாக அப்போ என் மகன் பிறந்திருந்த நேரம் அவனையும் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். கார்த்திக் முரளின்னு தான் கூப்பிடும். முரளி இது என் பையன் முரளின்னு சொன்னேன். அவங்க உடனே ரேவதி மேம்க்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ரேவதி யூ நோ ஹூ ஷி இஸ்? யா ஷி இஸ் லக்ஷ்ணா. நோ நோ she is my boyfriend. You all have girlfriends and all. No, I have my boyfriend here. She is my thick and thin, very close boyfriend. ஸோ கடைசி வரைக்கும் அவருக்கு பாய் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டேன். ஸோ கிசுகிசுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மோகன், பிரபு இது மாதிரி பல இளம் நடிகர்களோட நடிச்சிங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? மோகன் சாரோட நடித்தா அவர் ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ரொம்ப அவர் நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவருக்கு அது பிடிக்காது. கிட்டேயே வரமாட்டார். நீ கறி மீன் முட்டையெல்லாம் சாப்பிடாவே இது வெஜிடேரியன். ஸோ இதே உன் பக்கத்தில் வந்தாலே மீன் ஸ்மெல் வருது, நான்வெஜ் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு he was keeping away from me. சுரேஷோட ஒரு 4-5 படம் பண்ணேன். we were just வடா போடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். we were actually family friends also. அதனால் சும்மா வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தது. சிவகுமார் சார் தான் வந்து ரொம்ப என்னை வந்து கண்டித்து சட்டில் வச்சுப்பார். பண்ணாட தான் கூப்பிடுவார். என்ன டைலாக் வந்து ஒழுங்காக சொல்லலைன்னா இப்போ கரெக்டாக உட்கார வச்சு டைலாக் சொல்லி 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 நீ வந்து இப்படி கிளிசரின் போட்டால் அப்படி அழுவணும். கிளிசரின் வந்து அமிர்தாஞ்சனமே கண்ணில் போட்டுப்பார் அவர். இதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து ரெட்டாக நிற்கணும்னா அந்த அமிர்தாஞ்சனை இந்த இந்த ரெப்பையில் போட்டுக்கணும். போட்டால் அந்த கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி வச்சு கண்ணையே திறக்க முடியல எனக்கு. சார் இப்படி எல்லாமே இல்லை, அப்போ வேணால் நீ கொட்டிக்கோ, கிளிசரினெல்லாம் நல்லா கொட்டிக்கோ. அதுக்கப்புறம் தான் நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கண்ணுக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் கொஞ்சம் மெடிடேஷனில் நிஜமாக அழக்கூடாது? நிஜமாக லைஃப்பில் நிறைய பாஸ்ட் இருக்குது, நிறைய நல்ல இன்சிடென்ட்ஸும் இருக்குது, வேர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸும் இருக்குது. இது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஏதாவது ஒன்று நினச்சாலே போதுமே, கண்ணில் தண்ணி வரும். நான் இது வரைக்கும் அதுதான் நான் பாலிச்சிட்டு வரேன். பட் யூஸ்வலாக மற்றவங்க கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க, நான் கிளிசரின் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இப்போ டேக் நடந்துகிட்ருக்கிற டைமில் கூட டக்குன்னு அந்த டைலாகில் நான் அழுகணும்னு நினச்சேன்னா நிஜமாகவே என் கண்ணில் தண்ணி வரும். அது எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ நேரத்துக்கு வரணும்னு கூட என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். தட் இஸ் ஒன் ப்ளஸ் பாயிண்ட் இன் மீ, தட்ஸ் ஆல். ஸ்ரீதேவி உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இல்லை? ஆமாம், நாங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தப்போ we were all very close. ஒரு என்னை விட கொஞ்சம் பெரியவங்க, அவங்க 8 years பெரியவங்க தான். ஆனால் we வெரி குட் வாடிப்போடி ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹீரோயினாக பண்ணுறப்ப அவங்களும் ஒரு ஹீரோயினாக பண்ணோம், நானும் ஒரு தடவை படம் பண்ணோம். பட் அதே மாதிரி தான், அதே அன்போடு தான் என் கூட இருப்பாங்க. வனிதா, நாங்கள் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு நிறைய கட்டுத்திட்டங்கள், அதனால் நான் யார் கூடயும் பழக மாட்டேன், யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்க. அப்போ செல்ஃபோன் இல்லையே, அதனால் யார் கூடயும் பழக முடியாது. உங்களுக்கு எப்படி சாவித்திரி ரொம்ப மிக பிடித்தமான நடிகை, அதே மாதிரி தான் சில்க் ஸ்மிதாக்கும், அவங்களுக்கும் சாவித்திரி தான் ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் கேர்ள், நல்ல தங்கமான பொண்ணு. அதோட ரொம்ப தெரிஞ்சவங்க அவளை வந்து ரொம்ப நல்லவ தான் சொல்லுவாங்க. சும்மா வெளி பந்தாக்காக அந்த பந்தாபா பண்ணுறது, கால் மேலே கால் தூக்கி இவன் யார் அவன் யார் பேச, அதெல்லாம் அவளோட எக்ஸ்டர்னல் ஃபீலிங்ஸே ஒழிய மற்றபடி ஷி இஸ் அ வெரி சென்டிமெண்டல், வெரி பாசமான ஒரு பெண். ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அது அப்படியே மனசில் அவங்களுக்கு இது சீரியஸாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க அப்போ சொல்லுவாங்க, நான் தான் உன் ஹஸ்பண்டை லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணிக்கல, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ மறுபடியும் லவ் பண்ணணும்னு நினச்சா கூட நான் அவரை உனக்கே கொடுத்துட்றேன், நீயே லவ் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துட்டு போகிறேன், என்ன டைவோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன், நீ வேணும்னா அவரை கூட்டிகிட்டு கூட போயிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சிரிப்பார், வேண்டாம் வேண்டாம், உன் புருஷன் வேண்டாம், செகண்ட் ஹேண்ட் ஆகிட்டான்ல, எனக்கு வேண்டாம்பாங்க. அது மாதிரி அது எது பேசினாலும் அது ஒரு தப்பான அர்த்தம் வரும். ஆனால் அது வந்து வரும், அது பேசினா வராது. ஸ்மிதா அப்படி பேசினா அதை நம்ம தப்பாக எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் புருஷன்கிட்ட கேட்டிருக்கீங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மிதா லவ் பண்ணி? ஆமாம், அவருக்கே தெரியும், அவருக்கே தெரியும். நீ பேசாமல் தப்பு பண்ணிட்டப்பா, நீ என்ன கல்யாணம் பண்ணாமல் அவங்கள பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்கள பண்ணியிருந்தா அவங்க சாவமாவது இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பாக
நல்லா இருந்திருப்பாங்கல்ல. சுலக்ஷ்மிதா இறந்த போது நீங்கள் போய் பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்சம் பயம், இறந்து போனவங்கள பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஸோ முன்னே போக மாட்டேன். அதோட இம்பேக்ட் எனக்கு ஒரு வாரம் இருக்கும் மைண்டில். அதனால் நான் போகலை. பட் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்லை. ஷீ வில் நாட் டூ தட். அவள் அந்த மாதிரி தைரியமானவன். தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டான். ஏதோ எங்கேயோ நடந்திருக்கு தப்பு. நல்ல ஆத்மா, அழகான பெண். தெலுங்கில் ஒரு கதாநாயகர் திருமண காட்சியில் உங்களுக்கு தாலி கட்டும்போது 3 முடிச்சு போட்டால் அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன்னு மிரட்டினீங்களா? ஆமாம், அவர் வந்து சும்மா சந்திரமோகன் சார் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. அவர் அப்படியே தாலி கட்ட வந்துட்டு நான் 3 முடிச்சு போட்டுட்டேன். 2-3 டேக் எடுத்தாங்க. நான் 3 முடிச்சே போட்டுட்டேன், நீ அவ்வளோதான், நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட, இந்து சம்பிரதாயப்படி இத்தனை ஆளுங்க உங்களுக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க, ஸோ மதையாதான் எடுத்து என் வண்டியில் ஏறிட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அழுக வந்துருச்சு எனக்கு. எனக்கு கண்டிப்பாக அப்போ தெரியாதுங்க இதெல்லாம் ஓகே, இதுதான் கல்யாணம் போல் இருக்குன்னு. ஓன்னு அழுது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் சார் நீங்கள் தாலியெல்லாம் கட்டாதீங்க சார், சும்மா இப்படி பண்ணி இப்படி பண்ணுங்க சார். அதுலேருந்து யாராவது தாலி கட்டுற இதுக்கு வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு முடிச்செல்லாம் போடாதீங்க, சும்மா அப்படி வச்சு சும்மா இப்படி பண்ணுங்க போதும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது மரியாதை நம்ம என்றைக்கும் கொடுத்தாகணும். இப்போ 80னுடைய கதாநாயகி எல்லாரும் அடிக்கடி ரீயூனியன் மீட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் இடம்பெறவே இல்லையே? ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க சார், எல்லாருமே. ராதிகா மேம் கூப்பிட்டாங்க எல்லாரையும் வர சொல்லி. ஆனால் அன்னைக்கு பாலச்சந்தர் சார் இறந்துட்டார். ஐ திங்க் ஹி டைட் ஆன் தட் டே. அதனால் அந்த ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணணும், இன்னொரு நாள் பண்ண போகிறோம்னாங்க. அந்த இன்னொரு நாள் பண்ணுறப்போ எனக்கு ஷூட்டிங் இருந்தது. ஷூட்டிங் விட்டுட்டு என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. என்னையே அதில் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்னா இந்த பாத்திரம் ரொம்ப பிடிச்ச பாத்திரம்னு எதை சொல்லுங்கள் நீங்கள்? இன்றனி நாளை நான், தூள நின்று போச்சு, தூங்காத தம்பி தூங்காதே, தம்பிக்கு அந்த ஊர், அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லைன்னு கேஆர்ஜி சார் படம் ஒன்று பண்ணேன். அப்புறம் கண்ணோடு கண், புத்திசாலி பைத்தியங்கள், நிறைய படங்கள். எனக்கு டான்ஸ் ஸ்கோப்பும் நடிக்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்குது எல்லா படங்களும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் போகிறப்போ எனக்கு நான் இன்றைக்கி புதுமுகம்தான். இன்றைக்கி தான் நான் முதல்ல கேமரா பின்னால் நிற்கிறேன் சொல்கிற நினைப்பு தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த பயம் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் பல மொழிகளில் பல ஹீரோஸோட நடிச்சிருக்கீங்க. இதில் யாரோட நடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் நல்லாயிருக்கும்? ராஜ்குமார் சார், பிரபு சார், எல்லாம் பத்திரமா இருக்கலாம். பிரபு சார் பக்கத்தில் இருந்தாருன்னா யாருமே நம்மளை கமெண்ட்டே அடிக்க முடியாது. அவரே போய் அடிச்சுட்டு வந்துடுவார். கார்த்திக், ஆனஸ்ட்லி சே, ஏன்னா இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இன்னும் நான் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுலேயே பார்த்து, இப்போ கூட ஷூட்டிங் எங்கே நடந்தாலும், ரோட்டில் நடந்தால் கூட அவர் இறங்கி வந்து என் கூட பேசாமல் போக மாட்டார். தைரியமாக வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற ஒரு ஆர்டிஸ்ட் நான் அவருக்கு. வேறு யாரையும் கூப்பிடுவாரான்னு தெரியல. நீ வாப்பா, அம்மா கூப்பிடுறாங்க, நீ வா, ஒரு வாட்டி தைரியமாக வீட்டுக்கு வா, ஒரு நாள் பேசணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி சார்மிங். உங்களோட ஆத்மார்த்தமாக தொடர்பில் இருக்க சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் யார் யார்? அப்படி இல்லைங்க, எல்லாரோடையும் நான் அன்பாக இருக்கேங்க. நான் ஆட்டிடியூட் இல்லை, நான் கோவப்பட மாட்டேன், கோவமெல்லாம் ஜாஸ்தி எனக்கு வரவே வராது. ஸோ நான் எல்லாரோடையுமே வந்து அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவேன். கொஞ்சம் ஆட்டிடியூட் இருந்தால் கூட நான் இறங்கி வந்துடுவேன். என் சுகதுக்கும் என் கண்ணாடி. என் கண்ணாடி யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னால் யாரும் தீர்த்து வைக்க போகிறதில்ல. அதனால் கண்ணாடி கிட்ட உட்காந்து பேசிப்பேன். அவங்க தான் என் நண்பி. எனக்கு யாரும் அந்த அளவுக்கு யாருமே எனக்கு ப்ரெஷஸாக படலை. இந்த சினிமா உலகத்தில் நீங்கள் சந்தித்த மிகவும் நெருக்கடியான தருணம்ன்றது எது? நெருக்கடியான தருணம் வந்து டைவோர்ஸ் ஆகி நான் வெளியில் வந்தேன் பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் வீடு கிடைக்கிறதுக்கோ, இல்லை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கோ திரும்பி எனக்கு படங்கள் வர ஆரம்பித்தது. அது வரைக்கும் கொஞ்சம் நிலை தடமாற்றம் இருந்தது. நான் யார் பக்கத்துலேருந்து எந்த உதவியும் நான் எதிர்பார்க்கல. யார்கிட்டையும் பண்ணியிருந்தேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அங்கே போய் கேட்டிருந்தா கண்டிப்பாக அப்போ இருக்கிற 1 லட்சமோ 2 லட்சமோ பெரிய விஷயம் இல்லை, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, முடிய வரைக்கும் நம்ம லைஃப்ங்கிறது போராடியே பார்த்துடுவோம். ஸோ தட் வாஸ் மை இன்டென்ஷன். அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் டைமாக இருந்தது. அதையும் நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். பசங்களை ஸ்கூலில் சேர்த்து 1 மேன் ஷோவாக இருந்து என் பிள்ளைங்களை வளர்த்தேன். சூப்பர். அந்த தைரியமே எனக்கு தைரியம் தான். கதாநாயகியாக நடிக்க வந்த 9வது வருஷத்துலேயே
நீங்கள் பிரசாந்துக்கு அம்மாவாக ஒரு படத்தில் நடிச்சிங்க. இப்போ தொலைக்காட்சி தொடர்களில் பாட்டியாக நடிக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் பப்ளுக்கு அம்மாவா நடிக்கிறேன். நாங்கள் ஒரே வயசில், நான் அவருக்கு அம்மா, அவர் எனக்கு பையன். ஸோ யார் யார் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறது யார்? அவர் என்னை அம்மாவனே என்னை வந்து முதிரையை குத்திட்டார். அம்மான்னு தான் கூப்பிடுறாரு, வேறு எந்த வார்த்தை கூப்பிட மாட்டார். ஆனால் சொன்னேன், கரெக்டாக ஒரு வயசு இருக்கிறப்ப நான் உன்னை பெற்றங்க. ஸோ 2 பேருக்கும் 57 வயசு ஆயிடுச்சு ஒரே டைமில். தட்ஸ் அ கேரக்டர், தட்ஸ் ஆல். அம்மா கேரக்டர் ஏம் பண்ணதுக்கு காரணம் வந்து மனோரமா அம்மா தான். மனோரமா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து ஹீரோயினாக கொஞ்ச நாள் நடிக்க போகிற, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் வயசாச்சுன்னா நீ அப்புறம் அக்கா, அம்மா கேரக்டர், அண்ணி கேரக்டர் இதெல்லாம் நீ பண்ணணும்ல, பண்ணுவியான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் பண்ண மாட்டேன் ஆண்டி, நான் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் வீட்டு போய் ஹவுஸ் ஒய்ஃபாக செட்டில் ஆகிட்டு இன்னும் 2-3 குழந்தைங்களை பேத்துட்டு அப்படியே அது மட்டும் சொல்லாத. இந்த ஃபீல்டுக்கு வரதே வந்து ரொம்ப பெரிய பாக்கியம். அதில் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோயினுங்கிறது அது ரிக்ளைன் ஆகிற டைமில் நீ கேரக்டர்ஸ் பண்ணணும். அம்மா அண்ணி கேரக்டர்ஸ் பண்ணுங்க, அக்கா கேரக்டர்ஸ் பண்ணுங்கள், குடும்பத்தில் ஒருத்தராக பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆண்டின்னா, இல்லை அப்படி பண்ணுறதுனால தான் நீ வந்து நிரந்தரமாக ஃபீல்டில் இருப்ப. ஃபீல்டுங்கிறது நீயோட முடிஞ்சு போச்சு. நீ அந்த கேரக்டர்ஸ் பண்ண 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 உனக்கும் தேடி படங்கள் வரும். அம்மா கேரக்டரில் பாட்டி கேரக்டர் வந்தால் கூட நீ பண்ணு. அப்போ நீ லாங் ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டாக நடித்து தன்னோட டேலண்ட் காட்டணுமே ஒழிய, அது எந்த கேரக்டர் நடித்தாலும் அது நீ ஒழுங்காக செஞ்சின்னா உனக்கு நல்ல பேர் தானே கிடைக்கும். அந்த டைமில் தான் வைகாசி பிறந்தாச்சு திரு பிரசாந்துக்கு அம்மாவாக நடித்தேன். ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் பேட் இன் இட். ஐ ஃபீல் நைஸ். நல்ல அம்மா. இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் இருக்கேன் இல்லையா, அது போதுமே. இந்த திரை வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தந்த ஒரு தருணம்னா எதை சொல்லுவீங்க? நான் நல்லா நடித்து நல்ல டைலாக் பேசி எல்லோரும் கிளாப் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, லவ்லி மூமெண்ட். அது எப்பப்போ நடந்திருக்கு? நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் தாங்க, மனசால் கொஞ்சம் இதான டைப் தான். ஆனால் அதை பாதிக்கிறத வந்து நான் வெளியில் காட்டிக்க மாட்டேன், அழமாட்டேன், யார் முன்னாலேயும் அழமாட்டேன். அது எனக்குள்ளே வச்சு நானே ஃபீல் பண்ணிப்பேனே ஒழிய, பல விஷயங்கள் வார்த்தைகளாலையும் பாதிச்சிருக்காங்க, செய்கைகளாலும் பாதிச்சிருக்காங்க. அதை நான் பாதிப்புன்னு நான் அதை ரொம்ப நோட் பண்ணாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இதையும் கடப்போம், அவ்வளோதான். இது இன்றைக்கி இது நடந்திருக்கு, நாளைக்கு நல்லதாகவே நடக்குமே. நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க, இத்தனை மொழிகளில் நடிச்சிருக்கீங்க. இப்போ நடிக்க வர்றவங்களுக்கு உங்களுடைய என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது நடிக்க வரவங்களுக்கு முன்னே நான் பயந்துட்டுருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. செட்டுக்கு வரப்போ சானா டைலாக் பேசிடுறாங்க, ஹைலி டேலண்டடாக இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சொல்கிறது, கொஞ்சம் கூட டெடிக்கேட்டடாக இருந்தால், கொஞ்சம் டைம் சென்ஸோட 9 மணிக்கு வரணும்னா கரெக்டாக அந்த 11 மணிக்கு தான் வர்றாங்க இப்போ செட்டுக்கெல்லாம். அதனால் அந்த 9 மணிக்கு ஒன்றது அட்லீஸ்ட் ஒரு 9:30 மணிக்காவது வந்து அவங்க வேலைகளை பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் அது அசௌகரியமாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு தனியாக போயிடணும், சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் விட்டுடுங்க. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணப்போ 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். we never used to ask anything. வயிறு வலி இல்லை, தலைவலி இல்லை, உயிரே போகிறதா இருந்தாலும் சரி, we will not tell it out. ஏன்னா அதனால் ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகும். நம்மளை நம்பி டைரக்டர் பாவம் என்ன செய்வார்? இப்போ வந்து கொஞ்சம் டெடிக்கேஷனோட, கொஞ்சம் சின்சியாரிட்டியோட தான் பண்ணுற கேரக்டர் இன்னும் அவங்களே பெட்டர்மெண்ட் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா, ஆல் ஆர் வெரி குட் டேலண்டட். இப்போல்லாம் வரவங்கெல்லாம் ரொம்ப டேலண்டடாகவும் இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. குட், ஆல் வில் கம் அப் இன் லைஃப் டைம், தே கண்டினியூ த சேம் ஒர்க். சினிமா நடிக்கிறதுக்கும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? அப்போ ஹார்ட் ஒர்க் இருந்தது, இப்போ ஹார்ட்லி ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து காலையில் ஆரம்பித்தோம்னா 6 மணி வரைக்கும் 2-3 சீன் நடிச்சுட்டு போயிடுவோம். இப்போ அப்படி டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணால் கூட காலையில் 9-10 மணிக்கு தான் எல்லோரும் செட்டுக்கு வராங்க. மிஞ்சி போனால் ஒரு சீன் 1 சீன் எடுக்கிறாங்க, 6 மணிக்கெல்லாம் போயிடுங்கன்றாங்க. பேமெண்ட் அதான் வருது, பேமெண்ட் வருதுங்கிறதுக்காக ஒர்க்கு கம்மியாக தான் நடக்குது. தொலைக்காட்சி தொடர்கள் நடிக்கிற அனுபவம் எப்படி இருக்கு? அது வந்து நல்ல இட்லி, உளுந்து, மாவு எல்லாம் எடுத்து அரைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிடுறாங்க. டோட்டலாக ரெஸ்ட்டு கொடுக்காம கிரைண்டரில் போட்டு ருப்பிகிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த நாளைக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஒர்க் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க டைம் லேப்ஸ்க்கு அந்த 1 வாரத்துக்குள்ளே எபிசோடு
இதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது. அதே ப்ராம்ப்டிங் பழகிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் கேட்டு டைலாக் கேட்டு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ எங்களுக்கு ப்ராம்ப்டிங் இருந்தால் தான் லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ கூட ஹலோ ஹலோ சொன்னால் தான் நாங்கள் ஹலோ சொல்கிறோம். இந்த சினிமா உலகத்தில் சுலக்ஷனாக்கு நிறைவேறாத கனவு அப்படின்னு எதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிற வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கணுங்க, அது கனவாக இருந்தது. எப்படி வந்தாச்சு, ஹீரோயினாக நடிக்க வந்தாச்சு, இத்தனை வகையான கேரக்டர்ஸ் பண்ணியாச்சு, இத்தனை படங்கள் பண்ணியாச்சு, இத்தனை டைரக்டர்ஸோடு பண்ணியாச்சு. கடைசி வரைக்கும் நம் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஐ வாண்ட் டு பி அன் ஆர்டிஸ்ட். லெட் மை டே எண்ட் இன் சினிமா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.